வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொட்டி இருக்குது. இந்த பொட்டி பாக்ஸ், ஆமாம், இந்த பொட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இது வந்து நம்ம ஆஃபீஸை அழகுபடுத்த மென்மேலும் நம்மளை வந்து தோரணங்களா அந்த மாதிரி தோரணங்களே இல்லை. இது எப்படி சொல்லலாம்னா, எங்களை எப்பயுமே நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கும் எங்களை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கம்பெனி நமக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? இருக்கட்டும், அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். சரி, ஆமாம், கம்பெனி அனுப்பியிருக்காங்களா? ஓகேயா? என்னங்க ஐஎம் டப்பா மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் ஆள் அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருந்தாரு. ஐஎம் டப்பா மாதிரி கிஃப்ட்டு சிம்காட். அப்படியா? சிம்காட்டா? நம்ம பையனாச்சா அவனே தான். ஸ்பீக்கரா? இல்லை ப்ரோ, ஏதோ பிளேட்டுன்னு போட்டிருந்தது. அப்படியா? அது உடையக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பாக அனுப்பியிருக்காங்க போல. மெதுவா இது கீழே ஏதோ இருக்கு ப்ரோ, பிங் ஐட்டமு. அதுக்கு அடியிலையும் என்ன இருக்கு? என்னங்க லைனா லேயரா வச்சிருக்காங்க. இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க ட்ரெடிஷன் சார்ந்த ஒரு விஷயம். அவங்க இது ஓகே அவங்க கண்ட்ரி இது. ஓகே, எங்க ட்ரெடிஷன் சார்ந்தது. அவங்களுக்கு என்ன சைனீஸ் நியூ இயர் வந்துச்சுல்ல? ஆமா, கரெக்ட் ப்ரோ. சைனீஸ் நியூ இயர்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்க இருங்க, இதை பிடிங்க. அப்படியே அடுத்தது எடுக்கிறேன் நான். உள்ள வச்சிருக்காங்க பிளேட் மாதிரி. இதுதான் ப்ரோ. இது வேற மாதிரி இருக்குது ப்ரோ. இது மெட்டீரியல் தானே? மண் தான். ஓகே. மண்ணில் அடி செராமிக் அந்த பானை இருக்குல்ல, அதான். இது வந்து அந்த பானை டெக்ஸ்சர்ல இருக்கு. உள்ள வந்து செராமிக் மாதிரி இருக்கு. இது நம்ம பூசி இருக்காங்களோ? செமையா இருக்குல்ல? சவுண்ட் கேக்குதுங்களா? செமையா இருக்குங்க. தேங்க்யூ சிம்காட். உங்க ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டும் அல்டிமேட்டா கொடுத்துருக்கீங்க. அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ். சூப்பர் மிக்ஸ் 5 இஸ் ஆன் தி வே. அப்படியா? லான்ச் ஆயிருச்சு. கொரியர் பண்ணிட்டாங்களா? அப்பாடா. அப்போ சூப்பர் மிக்ஸ் 4 சுற்ற வேண்டியதான். கரெக்ட் தான். மாற்றி மாங்கன்னு யூஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் வேற லெவலுங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது எங்கள் ட்ரெடிஷன் சார்ந்த விஷயம், அவங்களுக்கு பிடிக்குமான்னாங்க. டேய், நாங்களே பயங்கரமான ஆளுங்கடா. பாருங்க, அந்த இதுவோட போட்டிருக்காங்க அவங்க மொழியில. நல்லா இருக்கு ப்ரோ, பேக்கேஜிங் செம்மையா இருக்கு. எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு இதை பார்த்தானே கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா கரெக்டாக ஐஎம்ஆன்ட்டு. ஏன்னா அதே மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கு. குட் கைஸ், ரைட்டுங்க. ஸோ டெக் வே தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து பேண்ட் இப்பொழுது நான் உங்கள் வீடியோவை பார்த்து கொண்டு ரியல்மி நெக் பேண்ட் 5 ANC ஆர்டர் போட்டேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து அதை 5 பொருளுக்கு மேலே வாங்கியிருக்காரு இல்லையா? அனைத்தும் மிகவும் நன்றாக உள்ளது. வீட்டில் இருக்கும்போது ஆடியோ கேட்க ஐஎம் வித் டேக்கு. சாம்சங் மொபைல் பயன்படுத்துகிறேன். ஐஃபோன் பயன்படுத்தும் போது அலுவலகத்தில் நெக் பேண்ட் பயன்படுத்துகிறேன். சூப்பர் ப்ரோ, பரவாயில்ல. ஸோ அப்போ ஐஎம் டேக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கூட சேர்த்து யூஸ் பண்ணுறாரு. ஐஃபோன் வச்சுக்கிறாரு. ஓகே, பரவாயில்ல, கரெக்ட் தான். என்ன கேட்டால் நானும் வந்து இது நல்ல சஜஷன் சொல்லுவேன். ஏன்னா ஐஃபோனில் வந்து ப்ளூடூத் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சாம்சங் ப்ளூடூத் மோசம்னு சொல்ல வரல, பட் சாம்சங்கில் வந்து எப்பயுமே ஹை லெவல் ஆடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஓன் லாஸ்ட் பிளஸ். கரெக்ட். ஆமாம், அதுக்கு வந்து சாம்சங் ஆக்சரி தான் நல்லா இருக்கும். ஆமாம், சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் அப்படிங்கிற நண்பர் வந்து, அஸ்வத் ப்ரோ லுக்ஸ் லைக் GRUவா? குரு. நீங்க உங்க மினியன் பார்த்தது இல்ல? நான் இவருக்கு வேற அனுப்பியிருந்தேன். நான் மினியன்ஸ் பார்த்துருக்கேன், ஆனா குரூப்ங்கிறது அந்த மொட்டையா மூக்கு வச்சிருப்பானே அவன் தான் மினியன். மொட்டையா மூக்கு வச்சிருப்பான். ஆமா, இது அவருக்கு அஸ்வத் ப்ரோக்கு அனுப்புறேன். அவருக்கு என்ன பண்றது, ஆல் ஃபாலோயிங் மீ அப்படின்னு போட்டிருந்தாரு. இது அஸ்வத் ப்ரோக்கு அனுப்புறேன். அவர் சிரிச்சு போட்டிருந்தாரு. என்ன பண்றது, வாய்ஸ் வந்து ஜெயம் ரவி மாதிரி ஒரே ஃபேன்ஸ் தொல்லையா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் தாங்க அது அப்படின்னு அடுத்து கேட்டா, நான் தான் ஆக்சுவலா மினியன்ஸ்க்காக அப்படி நடிச்சேன். ஆமா, மினியன் குரு. இது ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் ப்ரோ. மினியன்ல செம்மையா இருக்கும் அது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, வாய்ஸ் வந்து ஜெயம் ரவி மாதிரி இருக்கும். ஆமா, அதுதான் சொல்லுங்க. ஃபீமேல் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. ரிப்ளை பண்ணியிருந்தாரு எனக்கு. என்ன அஸ்வத், இல்ல இது நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையா கோபி? அந்த ஆல் கேர்ள்ஸ் ஃபாலோயிங் மீ நிறைய சொல்லுவான் இப்போ போட்டிக்கு. சரி, எங்க போய் முடிய போதோ. RMS_store அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நான் ஐயப்பன். உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் OnePlus Nord Buds 3 Pro வாங்கினேன். ஓகே, ப்ரீவியஸாக போட் ஏர்டாப்ஸ் 141 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ Nord Buds 3 Proவில் சூப்பராக இருக்குது ப்ரோ. மெயின்லி கால் அண்டு பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ரியல்மி P3 Proவில் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ ஹேமெலோடி தேவைப்படலை. ம். அண்ட் P3 Pro ரியல்மி UI 7 ம். யூஸ் பண்ணுறேன். அப்டேட் பண்ணது உடனே 8 hours வரைக்கும் SOT ம். வந்துச்சான். சூப்பர். இப்போ 5 years ஆயிடுச்சான். நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெட் பண்ணேன், பேக் டு ஃபார்ம் வந்துருச்சு. ம். டெலிகிராமில் தான் பேக்கப் பண்ணேன் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ். சிவா ப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ, கீப் ராக்கிங். நைஸ். டெலகிராம் ரொம்ப நன்றிங்க. டெலிகிராம் வர பயங்கரமாக யூஸ் நிறைய பேர் அப்படி யூஸ் பண்றாங்க ப்ரோ. டெலிகிராமில் நம்மளுக்கே நம்ம மெசேஜ் மெசேஜ் அவ்வளோ அப்படிதான் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்குள்ளார எல்லாம் அனுப்பி அவங்க நம்ம ஓன்லயே சேட் பண்ணி போட்டு மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, குடும்பத்துக்குன்னு ஒரு குரூப் வச்சுப்பாங்க. கரெக்ட். அதுல வர வருஷம் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அது அப்படியே ஆர்கேவ் அப்படியே இருக்கும். அது எனக்கு இப்பதான் புரியவே மாட்டேங்குது. எப்படா அதை நீ ரீடைன் பண்ற? சர்வர் ஒரு நாளைக்கு அப்போ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகுமேடா. என்னடா அல்காரிதம் ரன் பண்ற? வேற லெவல். ஆனா அவனுக்கு வேற லெவலில் தான் இருக்கானுங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் எனக்கு வாட்ஸ்அப் திடீர்னு பார்க்கும்போது அப்படி வாயில அசிங்க காரி துப்பிருங்க. அவ்வளவுதான். அதுதான் அந்த அளவுக்கு தான் கடுப்பா இருக்குது. சரி, அடுத்து மீட் மீத்தன். அவ்வளவுதான். எதுக்கு நீங்க மீட்டுலாம் படிக்கிறீங்க? மீத்தன் MEATHANங்க மீத்தன். அவ்வளவுதான். நம்மால் வேணுன்னு மீட்டு அண்ட் அப்படின்னு படிக்கிறாரு. எதுக்கு? அடுத்த வாரம் ஒரு கமெண்ட் இருக்கு இவருக்கு. மறுபடியும் இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது சொன்னோம்னா அவங்களுக்கும் மறக்க மாட்டாங்கல்ல. இல்லைன்னா எம் ஈத்தன். அந்த ஈத்தன்றது என்னன்னா மிஷன் இம்பாசிபிள். அதனால மிஷன் இம்பாசிபிள் எம் ஈத்தன். அப்புறம் பி இருக்கு, அது தெரியல. அது அவரோட பேருக்கு வச்சிருப்பாரு. மிஷன்ல இருக்காரு போல. ஓகே. ப்ராசஸ் பி. ப்ராசஸிங் இன் ப்ராக்ரஸ். அப்படி கூட செம. சரி, அப்போ வந்து மிஷன் இம்பாசிபிள் ஈத்தன் இன் ப்ராக்ரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ எம் யூசிங் Xiaomi 14 12GB RAM after iProOS update. BGM is crashing and mobile is restarting automatically. ஃபிக்ஸ் ஆகிடும் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நம்ம இவன் நரேஷ் ஒன்று சொன்னா பார்த்தீங்களா? என்னது ப்ரோ? iProOS 2.2 யூஸ் பண்ணும்போது OTT அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணா ஃபோன் வந்து ரீபூட் ஆகுமா? ஓ, 3 வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சொன்னான் அந்த 15ல ஆச்சு அப்படின்னு சொன்னான். 3 வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுண்ணே, அந்த பிரச்சனை வரல அப்படின்னா. அது அவனுக்கு மட்டும் இருந்துச்சு. மத்த 15 வச்சிருந்தவங்க யாருக்கும் இல்லை, இவனுக்கு மட்டும் இருந்துச்சு. அது யூனிக்கான ஒரு சில பிரச்சனைகள் வருது ப்ரோ. அது டிவைஸ் ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கு வந்துச்சு. ஏன்னா கார்த்திக் ப்ரோ ஜாவி ப்ரோலாம் பிரச்சனையே இல்லை. அவங்கெல்லாம் நிம்மதியா இருக்காங்க. இங்க ஒருத்த மட்டும் குறுக்க புந்து குதிச்சிட்டு இருந்தான். நம்மளால VPNலாம் போடுறதுனால மாற்றாம போலாம் இருக்கும். அதர் கண்ட்ரிஸோட பக்கெல்லாம் ஃபோன் வருது. ரைட்டு. ஸோ மொத்தம் நீங்கள் பயப்பட வேணாம். அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரீசெட் தான் ப்ரோ. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ரீசெட் அடிக்க வேணாம் ப்ரோ. நீங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதில். கேம் ஆடாதீங்கன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. கேம் ஆடாதீங்க அப்படின்னு அப்படி தானே இருக்குது. கேம் ஆடினா ரீபூட் ஆகுது. கேம் ஆடாமல் அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் கேம் அந்த கேப்பில் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அந்த கேப்பில் கேம் ஆடுறதே விட்டு வரான். நல்லா இருக்கும்ல. அதனால என்ன பண்ண முடியும் அதை பண்ண. அதே தான். இல்லை கேம் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அது கூட ஃபிக்ஸ் ஆகலாம். ட்ரை பண்ணுங்க. எனக்கு கரெக்டாக இருந்தாலும் ஆயிருக்கும். வாய்ப்பு இருக்கு. ரிஜோ கிளாட்வின் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, I have been using the Infinix Note 10 Pro for the last 4 years. I originally bought it on a sale for 10K. While the camera is just okay, everything else is impressive. Battery still lasts for 2 days. இப்பயுமா இத்தனைக்கும் எண்டிங்கில் 30% இருக்கா? பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஸ்மூத்தாகவே இருக்கா? ஆல்தோ நான் கேம்ஸ்லாம் பெருசாக விளையாடுறது இல்லை இப்போலாம். இருந்தாலும் இது சாலிட் FPS டெலிவர் பண்ணுது. யூஏயும் க்ளீனாக இருக்குது. ஈவன் தோ இட்ஸ் Android 11 கிரேட்டாக இருக்குது என் படிப்புக்கு. வேற லெவலில் இருக்கு. மினி டேப்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அலாங் வித் மை அசோஸ் VivoBook i9 series. ஃபார் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ஐ யூஸ் அ செகண்ட் ஹேண்ட் சோனி கேமரா. நான் 20,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஐ பிலீவ் திஸ் செட்டப் இஸ் ஒர்த் இட். ஐ டோன்ட் திங்க் ஸ்பெண்டிங் அ லேக் ஆன் அ மொபைல் இஸ் எசென்ஷியல். ஈவன் ஃபார் ஃபேன்சி ஸ்டன்ட்ஸ் இட் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் ஆன் சம்திங் மோர் யூஸ்ஃபுல். Hope you agree with my POV. கரெக்ட் தான். You are doing great job. MediaTek 6785 சிப்பு. 6785 இந்த அளவுக்கு இருக்கு. 5000 mAh அப்பவே கொடுத்துருக்கான். 826GB மாடல் Note 10 Pro. பயங்கரமா நல்லா இருக்கு. ஒரு நாள் ஒர்க் ஆகுதுன்னா பெரிய விஷயம் ப்ரோ. அது மட்டும் இல்ல, Infinix வர நல்ல பேர் வாங்குற வாழ்த்துக்கள். இல்ல 2 நாள் பேட்டரி நிக்குதுங்கறதா இல்ல. கொஞ்சம் இனாம் லைட்டா கொடுத்து. ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஒண்ணும் வரல. ஆமா, ஏனா Android 15 உன்னோட சூப்பரா இருந்துச்சு. 16லாம் விட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். கரெக்ட் தான். பக் இல்ல மெயினா அதான். அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம அப்படியே இருக்கேன், யூஸ் பண்றேன். பரவாயில்ல, சரி பாப்போம். ஆனா இன்னும் என்னென்னலாம் பண்றான் இன்ஃபினிக்ஸ் டெக்னோ, தே ஹேவ் குட் பொட்டன்ஷியல். எஸ், கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல். கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, டுடே ஐ ரிசீவ்ட் iProOS 3 on my Poco X7 Pro. No major difference with OS 2.
பட் பேட்டரி லைஃப் இஸ் வெரி சூப்பர். ஓகே. பட் இன் பவர் ஆம்ப் டால்பி சவுண்ட் செட்டிங்ஸில் பக்ஸ் இருந்தது, அது இப்பயும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபோன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. HyperOS 3ல ஆப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்குது. ஓகே. சரி, நம்ம கிருஷ்ணகுமார் ப்ரோக்கு நல்லா இருந்திருக்கு. பட் எல்லாருக்கும் இப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம குரூப்லேயே யாரோ ஒருத்தர் வந்து குமரனுக்கு வந்து கொஞ்சம் அவர் தான் அவருக்கு அதனால அவன்கிட்ட நாங்கள் சஜஸ்ட் பண்ணதும் அதே தான். ரீசெட் அவன் தான் கேட்டான், அப்போ இன்னும் மேஜர் அப்டேட் வந்தாலே நான் ரீசெட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு எல்லா பிராண்டுகளோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. ரீசெட் பண்ணுன்றது ஏன் சொல்றேன்னா வேற வழி இல்ல. ஒரு ஜோக் ஞாபகம் இருக்கு, அந்த LTPஓ ஒர்க் ஆகாம இருந்துச்சு. அவருக்குலாம் பாருங்க ரீசெட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. அவர்லாம் என்ன நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான் போச்சேன் ஏன்னா விளக்கண்ணா அப்படின்ட்டு ரீசெட் பண்ணானே எல்லாம் ஒர்க் ஆகுது. இதுல ஹைலைட் என்னன்னா, குமரன் வந்து என்ன பண்ணா, Xiaomi 14 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆமா. அப்ப நம்ம மீட் பண்ணும்போது சொன்னா 3.5 மணி நேரம் தான் ப்ரோ எஸ்டி வருது. ஆமா. ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா 7 மணி நேரம் வருதுன்றாரு. அது வரைக்கும் காரி துப்பிட்டு இருந்தாரு அந்த போனை. வேஸ்ட் ப்ரோ, இவ்வளவு செலவு வாங்கினது சும்மா இருந்திருக்கலாம். அந்த வேற 40,000 செலவு பண்ணியிருக்கேன் கேமராவெல்லாம் மாத்துறதுக்கு, உடஞ்சி போச்சுன்ட்டு. கடைசியில பார்த்தா வெறும் 3 மணி நேரம் தான் எஸ்ஓட்டினாரு. சரி ரீசெட் பண்ணுங்க ப்ரோன்னா பண்ணோன்னே மாறிடுச்சு. 7 மணி நேரம். ஓகே, ஸோ சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நெஸ்பஸ் டீம், ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. When try to get education loan, all bank makes us very hard get, and we wait like a bank watchman outside. After all struggles, we managed everything, and now we are able to manage financial needs. Now the bank is calling weekly 3 to 4 times for loans and credit card. I have noticed this for many of our friend circle. When our monthly salary goes from 25k to 30k range, this loan and credit card calls starting. As per our understanding, the data is leaking from the bank to other banks. I think so, bro. Correct. BSNL. Last year, I also planned to switch to when they started 4G and giving free SIM, but gratefully escape. Great escape. BSNL நம்ம குரூப்ல மல்லி கம்மி ரேட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்து எல்லாரையும் வர வச்சுட்டாங்க தான். இவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்களாம் ஏத்துனாங்க பாத்தீங்களா. அவங்களாம் ஏத்துனாங்கல்ல, நாங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, நாங்கள ரேட் வந்து மக்களுக்கு அத வேற பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் தான் வந்து நம்பர் 1 டுபாக்கூரா இருக்கான். ஆமா, ரேட் ஏத்திட்டான். சரி, வேலிடிட்டி டேஸ் கட் ஆயிருச்சு. 20 எவ்வளவு இப்போ 5 நாளா? 28 கூட இல்ல, இவனுக்கு கூட 28 கொடுக்குறானு. இவன் 26 25 போட்டுருந்தாங்க. ரைட்ரா, நீ வந்து உருட்ட மாதிரி தான் அப்படின்னு. சரி விடுங்க, அவனை விட்டு எல்லாரும் வெளில. ஏன்னா பிஎஸ்என்எல் வச்சிருந்த எல்லாமே வேலிடிட்டிக்காக வச்சிருந்தாங்க. ஒரு வாட்டி பண்ணிட்டா அது பாட்டு இருக்கும். அதுலயும் நாங்க ஆணி அடிப்போம். சரி, ஏதோ பேய பிடிச்சி மரத்தில் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ரேஞ்சர் ஷான் அப்படிங்கிற நண்பர் வந்து பாட் X300 for 60k in Express Mobile. I previously used iPhone 11 for past 3 years, so it is great. Feel for it. Update about the device. About 15 days experience. Camera was exceptionally great. பரவாயில்ல. X300 வந்து ஆக்சுவலாக இப்போ அந்த குட்டி காம்பேக்ட் அதான். ஆமாம், கரெக்ட். As everyone said, but a bit of heating issue while using camera for a longer time. Bro, அது வந்து எல்லா கேமரா ஃபோன்லையும் நடக்குது. அண்ட் மோரோவர் இது குட்டி ஃபோன் வேறு, ஸோ கண்டிப்பாக தெர்மல்ஸ் கொஞ்சம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது அவ்வளோதான். My case, I used for an hour, slightly heat occurred. But a shocking experience, I played Red Dead Redemption. ஆமாம், அது வந்து Netflix edition for continuous 2 hours without any lag or heating issue. After the latest RGNOS update, the photo optimization is good. Please bargain with the retail sellers. My mom made possible for buying Vivo X300 for 60k. அவங்க அம்மா பேரம் பேசிருக்காங்க. Just simple mom things. For 60k, it's completely worth it. கண்டிப்பா. I used to charge my iPhone 11 4 times a day, but now I charge once in 36 hours. Okay. 1.5 நாளைக்கு ஒருக்கா தான் எங்க ஆளு வந்து இப்ப சார்ஜ் பண்றாரு. 6.3 inch bro. And moreover பவர் பேட்டரியும் அந்த 6000 mAhன்றது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டேபிளா இருக்கும். ஜாலி தான். டிஸ்ப்ளே ஏரியா கம்மி இல்ல. போடு இப்போ இன்னொருத்தர் பாருங்க, ஃப்ரீ காப்பிரைட் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற வரும். Vivo X300 Pro பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ப்ரோ. ப்ரீவியஸா நான் வந்து iQOO Neo 3 யூஸ் பண்ணேன் and iPhone 16. பட் Zeiss கேமரா ப்ராசஸிங் ஆஃப்டர் கேப்சர் இட்ஸ் கிரேசி. ஆனா ரொம்ப நேரம் எடுக்கிறது கொஞ்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ. ஸ்டட்டரா லேக் ஆகுதான் ப்ரோ. இந்த ஃபோட்டோ ப்ராசஸிங்க்குன்னு எடுத்தாலே அதே மாதிரி வீடியோ எடுத்தாலுமே அந்த நம்ம ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் லைவாகவே போட்டிருந்தாங்க அப்ராட்ல. நம்ம ஊரில் அப்ராட்ல வந்து உண்மையாகவே என்ன நடக்குதுன்னு போட்டிருந்தான். எடுத்தா அந்த மேக்ரோவை எடுக்கவே முடியல. லைட்டாக ஆடினாலே அந்த இது மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதான். எனக்கு லைவாக மூவ் ஆகல. இப்போ நம்ம ஷாமில டப் டப் மூவ் ஆகுது இல்லை, அந்த மாதிரி மூவ் ஆகல. அந்த ஸ்டட்டரை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. சரி, யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலையோ நம்ம. பேட்டரி இஸ் கிரேட், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட், கேமரா இஸ் அப்சல்யூட்லி ஆசம், டிசைன் சூப்பர், ஒர்த் ஃபார் மணி, வீடியோ குவாலிட்டி இன் லோ லைட் இஸ் கிரேசி,
Instead of Dimensity, Vivo and Oppo can focus on Snapdragon in flagship. That could be perfect. Origin OS is okay, better than FunTouch OS. I like your videos. Have wonderful blessed year ahead. Thanks bro. Actually இப்போ எனக்கு டவுட் ப்ரோ, நம்ம ஊருக்கு மட்டும் பாருங்களேன் ப்ரோ தான் வருது, அல்ட்ரா வரல. ஆமாம், அவங்க ஊருக்கு அல்ட்ராக்கு ஸ்னாப்ட்ராகன் வருது. கரெக்ட். அப்போ நம்ம என்ன இந்த வருஷம் வர அல்ட்ரா X9 ஓப்போவோட X9 அல்ட்ரா கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2026 லான்ச்னு சொல்லியிருக்காங்க ஓப்போவோட அல்ட்ரா. ஆனால் ஒன்று சொன்னாங்க, அதையும் கேட்டிங்களா? 1,50,000 வந்த பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்க. இல்ல பட் ஆனா வருதுன்னு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்மா வருது. அதான் ப்ரோ. ஸோ இவன் கொண்டு வரதுனால விவோ கொண்டு வருவான்னு என்னன்னு தெரியல எனக்கு அல்ட்ரா. சரி, இப்போ விவோவும் இன்னும் கொண்டு வராங்கன்னே இருக்கட்டும் ப்ரோ. இப்போ நம்ம இப்படி சேலஞ்ச் வைப்போம், 1,50,000 கூட இல்லை, 1,30,000 ரெண்டு அல்ட்ராவும் அவைலபிள் இருக்கும். ரெண்டுமே 1,30,000. சாம்சங்கோட S26 அதுவும் 1,30,000. ஆமா. இப்போ ஐபோன்ல வந்து ப்ரோ வந்து 1,30,000 இருக்கும், ப்ரோ மட்டும். ப்ரோ. ஸோ இப்போ நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க, எந்த பேசிஸ்ல டிசைட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஆப்வியஸ்லி ஈகோ சிஸ்டம்ல இருக்காம ஒன்னு சாம்சங் வாங்குவோம் இல்ல ஐபோன் வாங்குவோம். ஆமா, கரெக்ட். நீங்க புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இல்ல நான் சாம்சங் ஆப்பிள்ல வெறுத்துட்டேன் வாழ்க்கையை போறன்றவங்க அந்த அல்ட்ரா சூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கதான் ஒரு பாயிண்ட் வருது. இப்பதான் ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, 20,000 ரூபாய்க்கு சோனி செகண்ட்ஸ்ல கேமரா வாங்கி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஸோ அப்போ அந்த மாதிரியான 6 வருஷமா யூஸ் பண்றாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. எல்லாரையுமே நம்ம வந்து ஹாப்பியா நீங்க எந்த டிவைஸ் வாங்கினாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு நானும் ஹாப்பியா சொல்லலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா, அதுக்காக 1,50,000 லட்ச ரூபா கொடுத்துலாம் ஃபோன் வாங்குறதுங்கிறது விட்டானா சேல்ஸ்ல கன்ஃபார்மா அடி வாங்கும். ஏன்னா இன்னுமே அந்த ஓப்போ விவோ வந்து அந்த சாம்சங் ஆப்பிளோட அந்த ரேஞ்ச் ப்ரைஸுக்கு அவனுக்கு இன்னும் ஈக்குவல் ஆகல. இப்போ இந்த 1 lakh வந்ததுக்கே எல்லாருமே என்ன சொன்னாங்க, எப்படி வாங்குறது அப்படின்னு தான் கேட்டாங்க. டீல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 80K வந்தால் தான் வாங்க முடியுது உங்களால. ஆமா, உண்மைதான். அதை வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்போ 60Kலாம் X300 வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து மனசும் சாட்டிஸ்ஃபைடு. என்ன சொல்றாங்கன்னா 75K ஃபோனு நானும் 60க்கு வாங்கினேன், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அது பெரிய விஷயமா இருக்கு. சரி, சுடர் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, ப்ரோ ஐ அக்ரி வித் யூ, ஸ்டில் ஐ ஹவ் பீன் ஃபேசிங் இஷ்யூஸ் வித் வைஃபை வித் ரெஸ்பெக்ட் டு Dimensity 9400. I am using Vivo X200 Pro. Instead of MediaTek, Vivo should use Snapdragon for flagship devices. Yes, Snapdragon sound is far better than the MediaTek process. இது அதான் ப்ரோ, இது என்ன வருத்தமா இருக்குன்னா, எனக்கு வந்து நான் இதை ஷாமிலையும் பார்க்குறேன், ஷாமிலையும் ஸ்னாப்ட்ராகன்ல சவுண்டு சூப்பராக இருக்கு. பட் மீடியாடெக்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதாவது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா ஆமா, அது ஐகோலியும் சொன்னாங்கல்ல, ஐகோலியுமே அந்த விவோவோட அந்த இதில் வரதுனால ஆடியோ எனக்கு கம்மியாக இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல ஆடியோ அப்படின்றாங்க. ஸோ பிராண்ட் வைஸுமே மாறுதுங்க. அது அவங்க தான் பண்ணுங்க. சரியா, ஓகே. அடுத்து டோனி மோண்டானா அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ பேசிக் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. ஹவு டு ஸ்டார்ட், ஹவு டு மோட்டிவேட் அவர் செல்ஃப், ஹவு டு யூஸ் டெக்னாலஜி ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். பேசிக்காக சைக்கிள் எப்படி வாங்குறது, லைக் டெக்கத்லானில் வாங்கலாமா இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் மாதிரி சைட்டில் வாங்கலாமா? டெக்கத்லானில் வாங்குங்க. ஜஸ்ட் டூ அ வீடியோ, வி கேன் பில்ட் அ கம்யூனிட்டி ஃபார் சைக்கிளிங் ஆல்சோ. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஜாயின் யூ இன், ஐ எம் ஃப்ரம் சென்னை ஒன்லியா. பண்ணலாமே. இவரோட 2வது கமெண்ட் இன்னைக்கு. ரொம்ப நாளாக நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு ஆசை இருக்கு. அவர் தானே. நான் ஆக்சுவலாக என்ன யோசிச்சேன்னா ப்ரோ, சண்டே ஒரு ஜாலி ரைட் மாதிரி போனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கரெக்ட். ஆனால் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களை தான் பிடிப்பேன் இதுக்குமா. ஆமா, சண்டே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேற இருப்பாங்க எல்லா போலீஸும். சரி ப்ரோ, நம்ம ஆக்சுவலாக நீங்கள் டெக்கத்லானே போங்க. டெக்கத்லானில் போயிட்டு ST20 பாருங்கள், அதான் பேசிக்காக என்ட்ரி லெவல் நல்ல சைக்கிள். அந்த என்ட்ரி லெவல் சைக்கிள் வாங்கி அதை ஃபஸ்ட் நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன, நீங்கள் ST100 இந்த மாதிரியான சீரிஸ்க்கு போகலாம். ஓகே. ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கும், பட் அது வந்து லாங் ரைடுக்கு நல்லாயிருக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போனதே 5,000 ரூபா சைக்கிளில் தான். ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மைண்ட் செட் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து அசோக் அப்படிங்கிற நண்பர் வந்து, பிகாஸ் யூ ஆஸ்ட் ஐ எம் ரெக்கமெண்டிங் பெர்ஃபோரா டூத் பேஸ்டா. ஆமாம், நீங்கள் டெக்கை தவிர வேறு ஏதாச்சும் கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணது நல்லதுன்னு கேட்டிருந்தாரு காமேஷ் ப்ரோ. அதுக்கு பெர்ஃபோரா டூத் பேஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகுதான். அப்படியா? அந்த எல்லோ விஷ் வந்து போயிட்டு ஒயிட் ஆயிடுச்சு டீத்து. இது நல்லா இருக்கு ப்ரோ. எங்கள் வீட்லேயும் இது யூஸ் பண்ணுறாங்க, என் தங்கச்சியும் அம்மாவும் யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ஆஃப் டாபிக்லாம் இல்லை ப்ரோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சா ஓகே ப்ரோ. எனக்கு என்ன தெரியுமா தெரியணும் ஒன்று, நான் வந்து கிட்ஸ் டூத் பேஸ்ட் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாட்டுக்கு வேற லோலடி ப்ரஷ் வச்சு தேய்க்கிறோம் வைங்களேன், ரொம்ப நார்மலாக இருக்குது. சரியா, நார்மலாக இருந்துட்டு அடுத்து ஒரு தடவை காகல் பண்ணிங்கனாலே க்ளீனான மாதிரி ஆகிடும். ஓகே. திரும்ப அடுத்த தடவை நீங்கள் காகல் பண்ணும்போது நிறைய வராது. ஏன்னா பெருசாக அதில் வந்து கெமிக்கல்ஸோ அதெல்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கும். பட் இதே மற்ற பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, வாயெல்லாம் மின்ட்டு போட்ட மாதிரி லைட்டாக அந்த எரிச்சல்லாம் இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும், எரிக்கும். இதை தாண்டி என்னடான்னா, நீங்கள் கொப்பளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, என்னடா இது நுரை வந்துகிட்டே இருக்காமா, நுரை அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குமா. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இது எப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறது பெர்ஃபோரா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம் தான்.
ஸோ ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.